உழைப்புரிமைக்கு சார்பிலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து எங்கள் அலுவலகத்தில் உழைப்புரிமைக்கு அலுவலகத்தில் அறவழியில் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்திற்கு அனுமதி பெற்றிருந்தோம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு அந்த உத்தரவை வழங்கியிருந்தது. மாண்புமிகு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இந்த உத்தரவை வழங்கினார். தற்போது 7 நாட்களாக இந்த உண்ணாநிலை போராட்டம் அறவழியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே நிபந்தனைகளாக இந்த போராட்டத்தில் ஏற்கனவே சென்னை மாண்புமிகு நீதிமன்றம் 8 நிபந்தனைகளை போட்டிருக்கிறார்கள். அதில் முதல் நிபந்தனையாக 4 பெண் தொழிலாளர்கள் ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி ஆகியோர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அந்த உண்ணாநிலை போராட்டத்திலிருந்து யாராவது ஒருவர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை விலக நேரிட்டால் மற்ற நபர்கள் அந்த உண்ணாநிலை போராட்டத்திலே உட்காரலாம். அது 4 பேருக்கு மிகாமல் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனை 2. 3வது நிபந்தனை 50 பேருக்கு மேல் இங்கு கூடக்கூடாது. 4வது நிபந்தனை பந்தல், சாமியான பேர் போடக்கூடாது. 5வது நிபந்தனை பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடாது. 6வது நிபந்தனையாக அரசு மருத்துவமனை மருத்துவர் நேரடியாக வந்து பார்ப்பதற்கு உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு காலை மாலை அனுமதிக்க வேண்டும். இந்த கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து மருத்துவர்கள் வருகிறார்கள். இங்கே சிகிச்சை அவரை சோதனைக்கு உள்ளாக்கிறார்கள், மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்கிறார்கள். அதன் பிறகு சென்று விடுகிறார்கள். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே நடக்கல. இன்னைக்கு 7வது நாள். இன்னைக்கு நாளைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில புதிய தொழிற்பேட்டையை திறக்கிறதுக்கு வர்றாங்க. இன்னைக்கு காலையில வந்த மருத்துவர்கள் அவசர அவசரமா ஒரு அறிக்கையை ரெடி பண்றாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில அம்பத்தூரினுடைய காவல் நிலையத்தை இந்த ஆய்வாளர் அவர்கள், அப்புறம் துணை ஆணையர்கள், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், டெப்டி கமிஷனர் 3 பேரும் இங்க வர்றாங்க. வந்துட்டு அவங்க உடல்நிலை சரியில்லை, உங்களை நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு எடுத்து நான் காட்டுறோம். இதுல அவங்கள பரிசோதனைக்கு உள்ளாக்கணும்னு இருக்குங்க. யாராவது ஒருத்தர் விலக நேரிட்டா இன்னொருத்தர் மாறி உட்காரணும் தாங்க இருக்கு. 4 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுன்னு இல்லைங்கன்னு சொன்னோம். அதன் பிறகு டெப்டி கமிஷனர் என்ன சொன்னார்னா, திரு பாலாஜி அவர்கள் சாயங்காலம் மருத்துவ பரிசோதனைக்கு வருவாங்க, வந்து பரிசோதனை செஞ்சா அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்றத சொல்லியிருந்தாங்க. அந்த ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்ன விஷயத்த நாங்களும் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கோம்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு மாறா மாலை 7 மணிக்கு இப்படி ஒரு கடிதத்தை அம்பத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்த கடிதத்தை வழங்கியிருக்காரு. இந்த கடிதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் உடல்நிலையில் மாற்றம் இருப்பதா தெரிய வருது டாக்டர் பரிசோதனைக்கு பிறகு. அதனால மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்குமாறு டாக்டர் சொல்லியிருக்காங்க.